மழை பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்கிடவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ள குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். பெஞ்சல் புயல் நேற்றிரவு கரையை கடந்தபோது விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மரக்காணம் சுற்றுவட்டாரத்திலும் பலத்த மழை பெய்திருப்பதால் பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு வருகை தந்த முதல்வர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, கரூர் ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்களிடம் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என அப்போது அவர் அறிவுரை வழங்கினார். கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் மழை பாதிப்பை ஆய்வு செய்ய மத்திய அரசு குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மழை நின்ற பிறகு பயிர் சேதங்கள் குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். மழை இன்னும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிற்கல, முழுமையாக நிற்கல. எனவே ஓரளவு மழை குறைஞ்ச பின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணம் வழங்கணும். அதே மாதிரி பயிர் சேதத்தை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிந்தவுடன் முறையாக கணக்கெடுப்பு நடத்தணும். இதெல்லாம் இந்த இழப்பீடு தொகை எப்படி வழங்குறதுங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும். நாளை தினம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் கூட்டம் நடத்த இருக்கிறோம். இது தலைமை செயலகத்தில் அதில் கலந்து பேசி முடிவெடுத்து அதற்கு மத்திய அரசுக்கு இது குறித்து விளக்கமாக நாங்கள் கடிதம்